ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா போக்கோ M2 ப்ரோவோட ஒரு அன்பாக்சிங், அப்புறம் சின்ன ரிவ்யூ, அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி நோட் 9 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது போக்கோ M2 ப்ரோ நல்ல ஃபோனா, தரமான ஃபோனா அப்படின்னு பார்த்துடலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ M2 ப்ரோ பாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. இங்கே போக்கோன்னு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி பிராண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா அப்படின்னு பெருசாகவே போட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிவப்பு கலரில் மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பாக்ஸ்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கலர் ஸ்மால் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செல்லு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு இது. அப்புறம் இந்த சார்ஜர் தாங்க வந்து போக்கோ M2 ப்ரோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், எல்லாத்துக்குமே பிடிச்சமான விஷயம் சொல்லலாம். ஒரு 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் ஃபோனுக்கு போக்கோ ஃபஸ்ட்டு 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. தூக்கி பார்க்கவும் செம்ம வெயிட்டாக இருக்குது. இதையும் இங்கே வச்சிடலாம். அப்புறம் இங்கே டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு இயர்ஃபோனு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்பவும் போல். அப்புறம் வாங்க ஃபோனை பார்க்கலாம். அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூபி கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்லாமல் குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் அது கூடவே ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஓகே, ஃபோனை பார்க்கலாம். ஃபோனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியாக, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. 209 கிராமு, நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஆனால் கிளாஸியாக இருக்குது, ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் லுக்கு தருது. இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா குவாட் செட்டப் கொடுத்துருக்காங்க, 4 கேமரா. அப்புறம் ஒரு செல்ஃபி கேமரா, நடுவில் ஒரு பங்க்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராலாம் அப்படியே பார்த்துக்குறோம். இப்போ வந்து ஃபோனை ஆன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங் போயிட்டு அபவுட் ஃபோன் போவோம், ஆல் ஸ்பெக்ஸ் கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MI U11 ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இருக்குது. CPU ஆக்டோ கோர் மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கின மொபைல் வேரிட்டி பார்த்தீங்கன்னா 6 GB RAM 64 GB வேரியண்ட்டு. அப்புறம் இதில் வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமான ஒன்று, இது வந்து Snapdragon 720G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங்க்கு ஒரு வேறு லெவல் ஃபோன் சொல்லலாம். சார்ஜும் நல்லா தரமாக நிற்கிது. 33 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. குவாட் செட்டப் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 48 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பர்ச்சர் கொண்டது. இது வந்து என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட G2 சென்சாரை. அப்புறம் ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ராவைட் கேமரா. அப்புறம் மூணாவது கேமரா 5 மெகா பிக்சல் கொண்ட ஒரு மேக்ரோ சென்சார். அப்புறம் நாலாவது கேமரா ஒரு டெப்த் சென்சார் 2 மெகா பிக்சல் கொண்டது. அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பங்க்சுவல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக நல்லா மூக்குத்தியம்மன் பொட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா நடுவாக்குள்ளே இவ்வளோ பெருசாக ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. இது டிஸ்பிளேன்னு வரும்போது 6.67 கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. வெறும் IPS LCD டிஸ்பிளே மட்டும்தான். இது சூப்பர் அமோல்டு டிஸ்பிளேலாம் வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அப்புறம் நீங்கள் பேட்ரின்னு வந்தால் தாங்க, பேட்ரி தான் சும்மா போக்கோவுக்கு தாறுமாறான ஒரு பேட்டரியை கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி இதுக்குள்ளே இருக்குது. சும்மா யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்ல தாறுமாறாக நிற்கிது சார்ஜு. அதுதான் ஃபோன் அன்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோனோட இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நான் ஒரு 10 days யூஸ் பண்ணேன். இதில் எப்படின்னா அவ்வளோ ஹீட் இஷ்யூஸ் வரல, எங்கேயும் லேக் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸ்பீட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ, அந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் போக்கோ M2 ப்ரோ வாங்குறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அதில் ஆட் வரும், இதில் ஆட் வரல. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்கள் ஆடே வரல. இந்த ஒரு காரணத்துக்காண்டியே இந்த ஃபோனை நம்ம வாங்கலாம். இன்னொன்று என்னென்னா ரெண்டு ஃபோனுக்குமே ஒரே ஹார்ட்வேர், ஒரே இதுதான் போட்டிருக்காங்க. இது என்ன வித்தியாசம்னா ஒரே கேமரா செட்டப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பில் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இந்த மாதிரி ஒரு பில் செட்டப் இல்லை. ஆனால் இங்கே நல்லா ப்ரீமியமான கிளாஸ் டைப் போட்டிருக்காங்க.
இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முன்னாடியும் பின்னாடியும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இது வந்து ஃபோனோட ரேட்டே 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ரேமில் வருது. அப்புறம் 6GB RAM 64GB ரேமில் வருது. அப்புறம் 6GB RAM 128GB ரேமில் வருது. இது வந்து ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 17 இந்த 3 இதுக்குள்ளே தான் வருது. நீங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்கலாமா இது வாங்கலாமான்னு டவுட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூட்டுட்டு போக்கோ M2 ப்ரோ வாங்கலாம். ஏன்னா ஒரு தாறுமாறான ஃபோனு, ஒரு கேமிங் ஃபோனு, நல்ல சார்ஜ் நிற்கிற ஃபோனு. அப்புறம் நீங்கள் சார்ஜர்னு வந்துட்டீங்கன்னு வைங்கன்னா அங்கே ரெட்மி நோட் 9 ப்ரோவில் ஒரு 5020 mAh பேட்ரி, அதோட சேர்த்து 30 வாட் சார்ஜர்னு தர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்ரி சேம் தான். 1020 5000 இதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா இது 5000 mAh, அதில் 33 வாட்க்கான சார்ஜர் இருக்குது. இப்போ நீ ரெட்மி நோட் 9 ப்ரோவில் சார்ஜ் ஏறதை பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 50% ஏறுது. இந்த ஃபோனில் ½ ஹவருக்குள்ளேயே ஒரு 50% சார்ஜ் ஏறிடுது. நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இதையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாக தெரியுது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா போக்கோ M2 ப்ரோ தான். ரெட்மி நோட் 9 ப்ரோ என்ன இருந்தாலும் விளம்பரம் வருது, ஆடு வருது, அதனால் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அப்புறம் இதில் உள்ள ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்பீடாகவும் இல்லை, வச்ச உடனே ஓப்பன் ஆகிற மாதிரி அதுவும் இல்லை. கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகுது, லேட் ஆகுது, ஒர்க் ஆக மாட்டேக்கு, அப்படி இப்படின்னு இருக்கு. கேமராவை பற்றி சொல்ல வரும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. கேமரா ஒரு எடிட் பண்ணாமையே ஒரு நல்ல தாறுமாறான ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போக்கோ M2 ப்ரோவில், அதாவது போக்கோ ஃபோன்னா பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கேமராவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபோனில் நல்ல கேமராவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் அப்படின்ட்டு ஒரு 4 விதமாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. கேமரா எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இதில் அல்ட்ரா வைட்லேயும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், மேக்ரோ சென்சர்லேயும் வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் சினிமா மோடுன்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. சினிமா ஒரு உங்களுக்கு சிலமான ஃபில்டர் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி, அதுவும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.